நீ இங்க என்ன பண்ண வந்திருக்கிறன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ண போற? ஏய், நீங்க எல்லாரும் ஹைட் அண்ட் சீக் விளையாட வந்திருக்கீங்க தானே? நீ போலீஸ் திருடங்களை தேடிக்கிட்டு இருக்கிற. உன்னால கண்டுபிடிக்க முடியலங்கிறதுனால நீ என்னோட ஹெல்ப் பண்ண ஆடுற, கரெக்ட்? ஆமா அங்கிள், அவங்களதான் இந்த ரூம்ல தேடிட்டு இருந்தேன். ஆட மக்கு, கப்போர்டுக்குள்ள போய் நீ எப்படி அவங்கள தேட முடியும்? அதுக்குள்ளே இருப்பாங்க. ஆமா அங்கிள், இங்க எங்கேயுமே இல்ல. நம்ம வெளியே போய் தேடுவோம். ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன். இங்க நான் சீஃப், நீ அசிஸ்டன்ட். ஓகே? பரவாயில்ல அங்கிள், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். போங்க அங்கிள். ஃபாலோ மீ. பிண்டு. சோனா, நான் அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கேன், இன்னும் டிஸ்டர்ப் பண்ணாத. பொம்மி எங்க? கண்டிப்பா எனக்கு தெரியாது. பிண்டு, எனக்கு உன்கிட்ட இருக்க ஸ்டோரி புக் தெரியா? படிச்சுட்டு தரேன். இப்போதைக்கு என்னால எந்திரிக்க கூட முடியாது. நீ அப்புறமா வா, நான் தரேன். எங்க இருக்குன்னு சொல்லு பிண்டு, நான் எடுத்துக்கிறேன். உன்னால நான் சொல்ற இடத்துல எடுக்க முடியாது. அப்புறமா வா ப்ளீஸ் பிண்டு. உள்ளே ரூம்ல ட்ரெஸ் இருக்க கபோர்ட்ல இருக்கும், நீ போய் எடுத்துக்கோ. தேங்க்ஸ் பிண்டு. சோனா, சோனா, என்ன நான் கூப்பிட்டே இருக்க, நீ போயிட்டே இருக்க? இல்ல, வீட்ல அம்மா கிட்ட சொல்லிட்டு வரல. டைம் ஆயிடுச்சுன்னு வேகமா போனேன்னா நீ கூப்பிட்டது கேட்கல. சரி, ஸ்டோரி புக் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். என்ன புக் எடுத்த? ஸ்டோரி புக் தான். என்னன்னு காட்டினா என்ன? ஏண்டா, மாத்தி எடுத்துட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா? உன் புக் எனக்கு எதுக்குடா? இல்ல சோனா, நான் வேற புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், அதான். இந்த புக்கு தான் பார்க்க நல்லா இருந்துச்சு, படிச்சுட்டு எடுத்துட்டு வந்தேன். புக்ல கூட ஏய், இதுல படம்லாம் இருந்துச்சுடா, நான் பார்த்தேன்டா. நான் இதுக்கு தான் காட்ட சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே நீ புக்கை மாத்தி எடுத்துட்ட. இந்த புக்கெல்லாம் கொடுக்க முடியாது, நீ கொடு.
ஏன்டா இப்படி பண்ற? நான் உனக்கு எத்தனை தடவை புக்கு கொடுத்துருக்கேன். ஐயோ சோனா, இது ஸ்டோரி புக் இல்ல, பொம்மையோடது. தப்பா புரிஞ்சிருக்க. பொம்மை இதுனா தர மாட்டியா? அவகிட்ட கேட்காம தர முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த புக் உனக்கு யூஸ் ஆகாது. ஐயோ அப்பா, எனக்கு இந்த புக்கே வேண்டாம். இந்தா இரு, நான் வேணா உனக்கு வேற புக்கு கொண்டு வரேன். பா, உன் புக்கே வேண்டாம்ப்பா. என்ன புலம்பல்? ஏய், எப்படா வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வந்த உடனே சொல்ல வேண்டியது தானே? கூப்பிடலான்னு தான் பார்த்தேன். ஆனா நீ தோனியை தாண்டி பல டெக்னிக்ஸை உருவாக்கிட்டு இருந்தியா. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணி பிளான்லாம் கெட்டு போயிடக்கூடாதுல்ல. உனக்கு வர வர என்ன பார்த்தா கிண்டலா போச்சுல்ல? சேச்சே, உன்னை போய் கிண்டல் பண்ணுவேனாப்பா? நான் உண்மையை தான் சொல்றேன். தேவையில்லாம பேசுறத நிப்பாட்டிட்டு நான் சொல்றத செய். சொல்லுங்க மேடம். நேரா பிண்டு வீட்டுக்கு போய் பிண்டுக்கு தெரியாம பொம்மையை நான் பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்லு. ஏன், என்ன காரணம்? அதெல்லாம் உனக்கு தேவையா? நான் கேட்கல சொன்னா. இதே கேள்வியை பொம்மை கேட்டா என்ன சொல்றது? டேய், உனக்கு ஏல இருந்து இசட் வரைக்கும் எல்லாத்தையும் விலைக்கு சொல்லணுமா? ஏதாவது பொய்ய சொல்லி கூட்டிட்டு வாடா. ஆனா பிண்டுக்கு மட்டும் தெரியாம பாத்துக்கோ. நமக்கு உங்க ரேஞ்சில மூளையும் வேலை செய்யாது, வாயும் வேலை செய்யாது. எதுவா இருந்தாலும் நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா நான் அப்படியே ஒப்பிச்சிருவேன். சரியான மக்கு கேசுடா நீ. சிரிக்காத, சொல்றத கேளு. பொம்மி, சோனா உனக்காக பிளே ஏரியால வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு சீக்ரெட் உன்கிட்ட சொல்லணுமா? யாருக்கும் தெரியாம வர சொன்னான்னு யார் காதுலயும் கேட்காம பொறுமையா சொல்லிட்டு வா. சோனா, நான் சொல்றது பொம்மி காதுலயாவது கேட்கலாம்ல. என்ன ரொம்ப படுத்தாதடா. உன்னையும் சமாளிச்சு பிளானையும் யோசிக்க முடியாதுடா. நீ சொல்றது அவளுக்கு மட்டும் தான் கேட்கணும். இன்னொரு சந்தேகம். நீ பண்ண போற சின்ன வேலைக்கு இவ்ளோ கேள்வி அதிகம்டா. எல்லா சின்ன விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய விஷயம் இருக்கு சீஃப். டயலாக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, கேளு. இந்த சீக்ரெட்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன? ஐயோ, சீக்ரெட்னா தெரிய வேண்டியவங்களுக்கு மட்டும் தான் தெரியணும். எல்லாருக்கும் தெரிஞ்சா அதுக்கு பேர் சீக்ரெட் இல்ல. அப்ப சொல்ல மாட்டேன், டீசென்ட்டா சொல்ற. ஆமா, போ. எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு. என்னடா? இல்ல, அன்னைக்கு அந்த புக்கு இந்த பொம்மையை பிரிக்கிறது இதெல்லாம் இந்த பிளானுக்குள்ள வரலல்ல. ஏன்னா யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. நீ ஒண்ணு பண்றியா? சொல்லு சொன்னா. நீ போய் விளையாடு, இல்ல வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். இப்ப எதுக்குப்பா கோவப்படுற? ஒரு கிளாரிட்டிக்கு கேட்டுக்கிட்டேன். என் ஃப்ரெண்டு நீ, உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? ஆனாலும் ஒன்னு இடிக்குதுப்பா. எதுக்காக பின்ட்டுக்கு தெரியாம வர சொல்லணும்? சீக்ரெட்டான விஷயம். சோனா பொம்மை கிட்ட பேசணுமா? சோனா வர சொன்னான்னு கூட சொல்லலாமே. இல்லப்பா, நம்மெல்லாம் குழந்தைங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வம் தப்பு பண்ணக்கூடாதுல்ல. தெய்வமே, நான் தெரியாம உன்கிட்ட சொல்லிட்டேன். நானே பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரி, கோவப்படாத. நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்துருக்கணும் தானே இப்படி சொன்னேன். அந்த விஷயமா பேசதாண்டா பொம்மையை வர சொன்ன. பின்ட்டுக்கு தெரிஞ்சா அவன் நம்ம மேல கோவப்படுவான். ஓ, அப்படி போதா இது? இது முதலே சொல்லிருக்கலாம்ல. என்ன சோனா?
எதுக்கு என்ன வர சொன்ன? என்ன சீக்ரெட்? ஏதும் பேச மாட்டேங்கிற, என்னாச்சு உனக்கு? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா, நீ தான் சொல்யூஷன் சொல்லணும். உன்னாலதான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். என்னால மட்டும்தான் தீர்த்து வைக்கிற பிரச்சனைன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. என்னால முடிஞ்ச உதவியே செய்யறேன், சொல்லு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன். க்ளோஸ் ஃப்ரெண்டுனா சும்மா கொஞ்ச நாள் பார்த்து பழகி நெருங்கின நட்பு இல்லை. அவனும் நானும் எப்போ நடக்க ஆரம்பிச்சோமோ அப்போலேருந்து 2 பேரும் ஒன்றா தான் விளையாடுவோம், ஒன்றா தான் படிப்போம். நான் என் வீட்டில் இருந்ததை விட அவன் வீட்டில் தான் அதிகமாக இருந்திருக்கேன். எனக்காக என்ன வேணாலும் செய்வான். நான் பல நாளில் என் பேரண்ட்ஸை பற்றி யோசிப்பேனா இல்லையான்னு தெரியல, அவன் முன்னாடி தான் நிற்பேன். அவனும் அப்படி தான் இருந்தான். எங்கள் 2 பேரையும் பார்த்து எல்லாரும் பொறாமப்படுவாங்க. அந்த அளவுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. இப்போ இல்லை. ஏன் இப்போ 2 பேர் பேசிக்கிறது இல்லையா? சண்டையா? சண்டைலாம் இல்லை, பேசுவோம். ஆனால் முன்னாடி மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை. ஏன் உங்கள் 2 பேருக்குள்ள ஏதாவது ப்ராப்ளமா? அப்படி இருந்தால் உடனே சால்வ் பண்ணிடுங்க. நம்ம வளர வளர நமக்குள்ள இருக்க ஈகோவும் வளரும். அதை கட் பண்ணலன்னா நம்ம யார் கூடவும் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. எங்கள் 2 பேருக்கு நடுவில் நீயா நானா போட்டியெல்லாம் இல்லை. அவனுக்காக நான் எது வேணாலும் விட்டு கொடுப்பேன். அவனும் அப்படிதான். அப்புறம் வேற என்னதான் பிரச்சனை? புது ஃப்ரெண்ட். அவனுக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிட்டா. அவ வந்ததுக்கு அப்புறம் சுத்தி இருக்க எல்லாரையும் என்னையும் சேர்த்து மறந்துட்டான். எப்பயாவது ஹாய் ஹாய்ன்னு சொல்ற ஃப்ரெண்டா மாறிட்டான். அவனுக்கு வேற ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி எனக்கும் வேற ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. ஆனா அவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டாங்க. அது அவனுக்கு புரியல. புது ஃப்ரெண்ட் எப்படி உங்களை பிரிக்க முடியும்? உங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்னை விட பெஸ்டா, என்னை விட பிரில்லியண்டா புது ஃப்ரெண்ட் இருக்கிறது தான் பிரச்சனையே. பெஸ்ட் பிரில்லியன்ட் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நடுவில் வர முடியாது. உணர்வுகளை எப்படி அறிவை வச்சு கணக்கிட முடியும்? அது அவனுக்கு தெரியல. இப்ப நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? நான் அவன் கூட பழைய மாதிரி ஆக நீ தான் ஹெல்ப் பண்ணணும். யாருன்னு சொல்லு, நான் உங்ககிட்ட பேசுறேன். நீ பேச வேண்டாம், விலகி இருந்தாலே போதும். புரியல? புரியல? என்னோட ஃப்ரெண்டு பிண்டு. அப்ப நீ புது ஃப்ரெண்டு? ஆமா. என்ன அவன் உலகத்தை மொத்தமா விலக்கி வச்சுட்ட. இப்ப அவன் இந்த உலகத்திலே இல்லை. உன் கூட டாசிலாண்ட்ல இருக்கிறதா ஃபீல் பண்றான். எங்களெல்லாம் மறந்தே போயிட்டான். நீ தப்பா நினைக்கிற சொன்னா, பிண்டு அப்படிலாம் இல்லை. உனக்கு பிண்டுவை எப்போ தெரியும்? நீ அவனுக்காக ஃபீல் பண்ணிருக்கியா? ஹாலிடேஸ் முடிஞ்சு எப்போ வருவான்னு வெயிட் பண்ணிருக்கியா? வேற வேற ஸ்கூல்ல சேர்த்து யார் கூடயும் பழக பிடிக்காம தனியா இருந்திருக்கியா? இதெல்லாம் தாண்டி பக்கத்திலேயே இருந்துக்கிட்டு பேசாம பார்க்காம அவனுக்காக அழுதுருக்கியா? நான் அனுபவிச்சிருக்கேன். நீ யாரா வேணா இரு, எனக்கு என் ஃப்ரெண்டு வேணும். அவன் கூட நான் கடைசி வரைக்கும் இருக்கணும். சோனா, நான் உங்க 2 பேருக்குமே நல்ல ஃப்ரெண்ட். நான் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சதில்ல. என்னால நீ டிஸ்டர்ப் ஆயிருக்க, சாரி. நான் பிண்டு கிட்ட பேசுறேன். வேண்டாம் பொம்மி, மறுபடியும் ஒரு பொய்யான ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கி கொடுக்காத. நீ இல்லைன்னா நாங்க நல்ல ஃப்ரெண்டா இருப்போம். என்னால பிண்டுவை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது சோனா. அப்ப கடைசி வரைக்கும் என்ன பிண்டுவை எல்லாரும் கஷ்டப்படுத்த போறல்ல? ரொம்ப சந்தோஷம். நீங்க சந்தோஷமா இருங்க. உன்கிட்ட ஹெல்ப் கேட்டா பண்ணுவேங்கிற நம்பிக்கையில தான் வர சொன்னேன். இப்ப நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. கிளம்பு. சோனா, நான் சொல்றது கேளு. உங்க 2 பேரும் நான் நல்ல ஃப்ரெண்ட்ஸா சேர்த்து வைக்கிறேன். நீ நான் சொல்றத கேளு. பிண்டு எனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டா இருக்கணும். என்னை விட நல்ல ஃப்ரெண்டா உன்னால இருக்க முடியாது. நீ விலகி இருக்கிறது தான் நல்லது. உன்னால பிண்டு லைஃப் கெட்டு போக கூடாதுன்னு நினைச்சு சொல்றேன். நீயே முடிவெடுத்துக்கோ. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் தெரிஞ்ச உனக்கு இதுக்கும் தெரியும். பூமி, ஜாக் ஜாக் எல்லாமே ஜாக் 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 எல்லாமே ஜாக் ஜாக். டேய், என்னடா பிண்டு, ஹாலிடேனா ஆஃப் மார்னிங் வரைக்கும் எந்திரிக்கிறதே இல்ல? மாமா பொம்மி எங்க? டேய், உன் மாமா இருக்கிற பிஸியில நானே எங்க இருக்கிறேன்னு எனக்கு தெரியறது இல்ல. அந்த அளவுக்கு பிஸியா இருக்கிற.
இதுல போய் மாமா இதெல்லாம் உனக்கே ஓரா தெரியல. ஓ இதான் அடிக்கடி தாத்தா சொல்லுவாரு, அர்த்தனுக்கு லைஃப் வந்தா அர்த்த ராத்திரியில கொடை பிடிப்பான்னு. டேய் பிண்டு, மாமா அவசர வேலையா போயிட்டு இருக்கிறதுனால நீ தப்புச்ச. இல்ல உன்னை அப்படியே வண்டு நசுக்கிற மாதிரி நசுக்கிருவேன். நீங்க அவ்வளவு அவசரமா எங்க போறீங்க தெரிஞ்சுக்கலாமா? இட்ஸ் மை பர்சனல். பட்டா ஐயோ, பர்ஸே இல்லாதவனுக்குலாம் பர்சனல் தேவையா மாமா? பின்ட்டு இதெல்லாம் உன் தலையெழுத்துடா. குட் மார்னிங் கண்ணா, நல்லா தூங்குனியா? அம்மா பொம்மை எங்க? நான் காலையில இருந்து பார்க்கவே இல்லையே. தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கேன். ரூம்ல இல்ல? நான் உங்ககிட்ட கேட்டா நீங்க என்கிட்ட திருப்பி கேக்குறீங்களா? மேல இருப்பா, இல்லனா எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா. அவ நான் இல்லாம எப்பயாச்சும் வெளியே போயிருக்காளா? அப்ப எங்க எங்கேயாவதா இருப்பா. நான் கிச்சன்ல வேலையா இருக்கிறதுனால பாக்கலப்பா. சரி, நீ காஃபி குடிக்கிறியா? வேணாமா, நான் போய் பொம்மையை கூட்டு வந்து குடிக்கிறேன். சரி சரி, அம்மா லஞ்ச் டிஃபன் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடுறேன். 2 பேரும் மிச்சம் வைக்காம சாப்பிடணும், ஓகேவா? அப்பா குட் மார்னிங் பின்டோ. அதெல்லாம் இருக்கட்டும், பொம்மை எங்க? டேய், காலையில இருந்து ஒரு பக்கம் ஒரு வரி விடாம இங்கேயே உட்கார்ந்தடா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவ என்ன வந்து பார்க்கவே இல்லையாடா? என்ன தூங்கிட்டு இருக்காளா? இல்லப்பா, வீட்டுல யாருமே பாக்கலையா. நீங்க அவ வெளியே போனதை பாத்தீங்களா? அவ இந்த பக்கமே வரலையாடா? அப்ப வழக்கம் போல பொம்மையை காணுமா? டேய், நீ மறுபடியும் ஒரு பிரளயத்தை உருவாக்கிடாதடா. இந்த வீடு கொஞ்ச நாளா தாண்டா அமைதியா இருக்குது. டேய், நல்லா தேடுறா. இல்லப்பா, அவ போயிட்டா. எங்கடா போயிட்டா? எங்க பாப்பா போறா? வந்துருவா. நீங்க மேகசின் படிங்க. வயித்துல புளிய கரைச்சிட்டு மேகசினை படின்னு சொல்லிட்டு போறான். முதல்ல அந்த பொம்மைக்கு நைட்டு தூங்கும் போது கால்ல ஒரு கயிறை கட்டி விட்டுற வேண்டியதான். பகல்ல எந்திரிக்கும் போதெல்லாம் ஆளே இருக்க மாட்டேங்கிறா. என்கிட்ட சொல்லாம டேசல்னு போயிருக்கியா? நீ மட்டும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா விளையாடுவ, நான் எங்க வீட்டுல தனியா இருக்கணும். இரு, நானும் வரேன். எங்க போச்சு புக்கு? இங்கதானே வச்சேன். புக்கு இங்கதானே இருந்தது, எங்க போச்சு? பொம்மை லிப்ரோ இல்லாம டேஸ்லாண்ட் போக முடியாது. அப்படி அவ போயிருந்தாலும் புக்கு இங்க தானே இருக்கணும். ஒருவேளை யாராவது ரூம்குள்ள வந்து புக் எடுத்திருப்பாங்களோ? பொம்மையும் காணும், லிப்ரோவையும் காணும்னா சம்திங் ராங். அப்பா அப்பா, உண்மையிலே பொம்மையை காணும்பா. டேய் பின்டோ, உனக்கு இதே வேலையா போச்சுடா. இந்த தடவை ஏமாந்து நான் போலீஸுக்கெல்லாம் போக மாட்டேன். போய் பொம்மையை வர சொல்லு. நான் சொல்றது உண்மைப்பா, பழைய மாதிரி கிடையாது. எனக்கு ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு தோணுது. வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு தெரியாம பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அம்மா, பொம்மையை காணுமா? ஏய், விளையாடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு பின்டோ. எங்க 2 பேருக்கும் வேலை இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாத. அம்மா, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. பொம்மை எப்பவுமே டேசல் அனுப்பிட்டு வந்துருவாள்ல, இப்ப திரும்பி வரதுக்கு ஆப்ஷன் இல்ல. புக்க காணோம். நீங்களும் பாத்திருப்பீங்களா? ஏங்க, இவன் ஆரம்பிச்சிட்டான். எதுவா இருந்தாலும் நீங்களே பாத்துக்கோங்க. வெளியில எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஆமா. டேய், அப்பா இருக்காருடா, நீ சொல்றது எல்லாத்தையும் அப்பா கேட்பாரு. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அம்மா அம்மா அம்மா. பாய்டா செல்லம். கோத்து விட்டு போயிட்டா. அப்பா. டேய்,
அம்மா சொல்றதெல்லாம் நம்பாதடா. நான் ஏற்கனவே ஆபீஸுக்கு 1/2 hour லேட்டரா காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே கிளம்பணும்டா. அப்பா என் சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோங்க. நீ அப்பாவை புரிஞ்சுக்கடா பின்டோ. என்னால முடியாதுடா. மாமா வெளியே போயிருக்கான், உடனே வந்துருவான். அவனை உனக்குன்னே நான் கொடுத்துட்டு போறேன். நீ எவ்வளவு வேணாலும் சொல்லு, அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான்டா. வரட்டுமா? நனவாய் ஆனதே, மகிழ்ச்சி கண் முன் வந்ததே, நட்புடன் வாழவே. பொம் பொம் பொம்மி, பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சில பொய்கள் வெல்லவே, பல உண்மை சொல்லவே, ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். பொம் பொம் பொம்மி, பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்.